அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். எஸ்ரேலின் நாள் பெரிதா இருக்கும். அவர் எப்பொழுது இந்த நாள் பெரிதாகும் என்று சொன்னால், யூதா புத்திரர் அப்ப சாலமோனுடைய நாட்கள்ல ஆரம்பிச்ச பிரிவினை அவருடைய மகனுடைய நாள்ல பரிபூர்ணமாய் நிறைவேறி விடுகிறது. சாலமோனுடைய மகனுடைய நாட்களில் யூதா கோத்திரமாகவும் மிகுதி 11 கோத்திரங்களும் இஸ்ரேல் கோத்திரம் இஸ்ரேலாய் பிரிக்கிறது. தேசம் 2 ஆகிறது. அதுவும் கர்த்தராலே உண்டாகிறது. கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லி அவைகளை சேவிக்கிறார். இந்த 2 கோத்திரங்களும் அந்த 2 பகுதியாய் இஸ்ரேல் நீண்ட நாட்களாய் காணப்பட்டது தேசம். ஆகவே இந்த சூழ்நிலையை தேவன் மீண்டும் ஒன்று சேர்க்க விரும்புகிறார்.